السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أيها الناس إن الله طيب لا يقبل إلا طيبا. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ரமலான் நோன்பின் மூலமாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய உன்னதமான பண்புகளில் ஒன்று ஹலால் ஹராமை பேணுவது. நோன்பினுடைய தத்துவத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அல்லாஹ் தஆலா எதை ஹலாலாக்கினானோ அதை குறிப்பிட்ட நேரத்திற்கு ஹராமாக்குகின்றான். உண்ணுவது ஹராம், குடிப்பது ஹராம், மனைவியிடம் நெருங்குவது ஹராம். இதெல்லாம் ஹலாலாக இருக்கின்ற ஒன்றுதான். குறிப்பிட்ட நேரத்திற்கு அல்லாஹ் தஆலா ஃபஜ்ர் சாதிக் அதிலிருந்து சூரியன் மறையும் வரை குறிப்பிட்ட நேரத்திற்கு அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்குகின்றான். இதன் வழியாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு என்ன பயிற்சி வழங்குகிறான் என்றால், ஒரு ஹலாலையே ஹராமாக்கி அதில் பேணுதலை நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன் என்றால் மற்ற மாதங்களில் ஹராமில் நான் எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும். ஹலால ஹராமாக்கலாம், அதில் நாம் பேணுதலாக இருக்கின்றோம் குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு என்றால் வாழ்நாள் முழுவதும் இறைவனாலும் இறை தூதராலும் தடை செய்யப்பட்ட ஹராமான விஷயங்களிலே நான் மிக மிக எச்சரிக்கையாகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு வழிகாட்டுதல், அதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த நோன்பு. அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் கட்டளையிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். மக்களே, நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து ஹலாலானவற்றில் நீங்கள் சாப்பிடுங்கள், ஹராமானவற்றை நீங்கள் உண்ணாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சட்டம் போடுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுஹன்னாஸ், அருமை மக்களே, இன்னல்லாஹ தய்யிபுன், இறைவன் தூய்மையானவன், லா யக்பலு இல்லா தய்யிபன், அவன் தூய்மையானதைத்தான் ஏற்றுக்கொள்வான், ஹராமானவற்றை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்ம ஹராம் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹராமா சம்பாதிக்கணும் வைங்களேன், அதிலிருந்து தான தர்மம் செஞ்சு அதை அல்ல ஏற்றுக்கிறது இல்லை. ஏனென்றால் இறைவன் தூய்மையானவன். மார்க்கத்திலே ஹலாலானவற்றிற்கு இறைவனும் இறை தூதரும் வைத்த பெயர் பையிபு. பையிபு சொன்னால் தூய்மையானதுன்னு அர்த்தம். ஹலாலான விஷயங்கள், மார்க்கம் அனுமதித்த விஷயங்களுக்கு பையிபு. நீ குர்ஆனில் பல்வேறு இடங்கள்ல பார்க்கலாம். ஓதுன வசனங்களை பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நான் வழங்கியவற்றிலிருந்தும் தய்யிபானதை நீங்கள் உண்ணுங்கள். தய்யிபுனா என்ன? இந்த இடத்துல ஹலாலான அர்த்தம். தய்யிபுக்கு அதன் பொருள் என்ன? தூய்மையானது, மனமானதுன்னு அர்த்தம். அது இறைவன் ஹலாலுக்கு தூய்மைன்னு பேர் வைக்கிறான். அப்ப ஹலால் என்பது தூய்மை என்றால் ஹராம் இருக்கு பார்த்தீங்களா, அது அசுத்தம். அப்ப இறைவன் எதை ஏற்றுக்கொள்கிறான்? தூய்மையானதை தான் ஏற்றுக்கொள்கிறான். வஇன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹி அல் முர்ஸல்.
அல்லாஹு தஆலா ரசூல்மார்களுக்கு எதை ஏவினானோ அதைத்தான் மற்ற மூமின்களுக்கும் ஏவுகின்றான். பெருமானார் சொல்றான், அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு தூதர், உலகத்தில் வந்து அத்தனை தூதர்களுக்கும் அல்லாஹ் இருக்கக்கூடிய கட்டளை என்ன? யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத். ரசூல்மார்களே, இறை தூதர்களே, நீங்கள் ஹலாலானவற்றை சாப்பிடுங்கள். அல்லாஹ் யாருக்கு உத்தரவு போடுறான்? இறை தூதர்கள். யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத், நீங்கள் ஹலாலானவற்றை சாப்பிடுங்கள். வஅமலு சாலிஹன், நீங்கள் சாலிஹான அமலை செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்கள் என்ன காரியத்தை செய்கிறீர்களோ நிச்சயமா நான் அறிகிறேன். இறைவன் சொல்லுகிறான். அப்ப நம்ம ஹலாலை சம்பாதிக்கிறோமா, ஹராமா சம்பாதிக்கிறோமா? நாம் ஹலாலை சாப்பிடுகின்றோமா, ஹராமை சாப்பிடுகின்றோமா? அனைத்தையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், நான் அனைத்தையும் அறிகிறேன் என்று சொல்வோம் இறைவன். இங்கே குறிப்பாக இறைவன் இந்த கட்டளை யாருக்கு இருக்கின்றான் என்றால் தூதர்மார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு இந்த கட்டளை இருக்கின்றான். இதை பெருமானார் சொல்லிவிட்டு தூதர்களுக்கு இறைவன் எதை கட்டளையாக்கினானோ, சட்டமாக்கினானோ, அதைத்தான் ஏனைய மூமின்களுக்கும் இறைவன் சட்டமாக்குகின்றான் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஆயத்தை ஓதுறான், வசனத்தை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே, நான் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்தும் ஹலாலானவற்றை உண்ணுங்கள். அப்ப ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் என்ன உத்தரவு போடுறான்? ஹலாலை சாப்பிடுங்க. அதைத்தான் மற்ற மூமின்களுக்கும் இறைவன் சொல்கிறான், ஹலாலை சாப்பிடுங்க. சரி, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப இந்த ஹலால குர்ஆன் ஆயத்துல சொல்லிடுறோம். அதாவது ஹலாலை சாப்பிட்டோம் அப்படின்னு வைக்கிறேன், நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையா இருக்கும். ஏனென்றால் தூய்மையானது உள்ள போனா அனைத்துமே தூய்மையாகும். அதான் எதார்த்தம் தானே. ஒரு அசுத்தத்தை உணவில் பூசிக்கொண்டால் நாரும், நறுமணத்தை பூசிக்கொண்டால் மணக்கும். இது யதார்த்தமான ஒன்று. நாம் உண்ணக்கூடிய உணவு தூய்மையானதாக ஹலாலாக இருக்குமே ஆனால் நம் எண்ணங்கள் தூய்மையாக மாறும், நம் சிந்தனைகள் தூய்மையானதாக மாறும், நம் பார்வைகள் தூய்மையானதாக மாறும், நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் தூய்மையானதாக மாறும், நாம் செய்யக்கூடிய அமல்கள் தூய்மையானதாக மாறும். இது குர்ஆனுடைய வசனத்தில் உள்ள கருத்தை சொல்றேன். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத், ரசூல்மார்களே நீங்கள் ஹலாலை சாப்பிடுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஅமலு சாலிஹன், நீங்கள் சாலிஹான அமலை செய்யுங்கள். அப்ப ஹலாலான உணவுக்கும் சாலிஹான அமலுக்கும் தொடர்பு உண்டு. நம்ம சாலிஹான அமல் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடிப்படையே ஹலாலான உணவு தான், ஹலாலான சம்பாத்தியம் தான். ஹலாலான சம்பாத்தியம் இல்லாம ஒரு மனிதன் சாலிஹான அமல் செய்யறா அப்படின்னு சொன்னா அது சாலிகம் அல்ல, அல்லாஹ் சாலிகம் கிடையாது. அல்லாஹ் அதை சாலியாக ஒப்புக்கொள்வதும் இல்லை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஏன்னா இந்த ஹதீஸினுடைய தொடக்கத்தில் முடிவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் நீண்ட நெடிய பயணம் செய்கின்றான், அஷ்ஹத அகுபர தலைவிரி கோலமாக பரட்டை தலையாக அவன் பயணம் செய்கின்றான், புழுதி படித்த நிலையில் பயணம் செய்கின்றான். எமுத்து எதை ஈரத்தமா, அவன் தன் இரு கரங்களை வானத்தில் பக்கம் உயர்த்தி யா ரப்பி யா ரப்பி, என் இறைவா என் இறைவா என்று இறைவனிடத்தில் அழைத்து பிரார்த்தனை செய்கின்றான், தன் தேவைகளை இறைவனிடத்தில் முறையிடுகின்றான். ஆனால் ஓ மத்அமுஹு ஹராமுன் ஓ மஷரபுஹு ஹராமுன் ஓ மல்பசுஹு ஹராமுன், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கின்றது, அவனுடைய குடிபானம் ஹராமாக இருக்கின்றது, அவனுடைய ஆடை ஹராமாக இருக்கின்றது. ஓ ஊதிய பில் ஹராம், அவன் ஹராமானவற்றையே உண்ணுகின்றான். இத்தகைய ஒரு மனிதன் இறைவனிடத்தில் இது கலந்து பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனைக்கு இறைவன் எப்படி பதிலளிப்பான்? பெருமானார் கேட்கிறான், அண்ணா இஸ்தஜாபுலிதானி, எப்படி அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய அழைப்புக்கு பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான், அழிக்க மாட்டானே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் செய்திகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அப்போ ஹலாலான உணவு, ஹலாலான வருமானம், இவை அனைத்துமே சாலிஹான அமலுக்கு அடிப்படை ஒன்று. இரண்டாவது, ஹலாலான உணவு, ஹலாலான வருமானம் நம்மளுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கும் அடிப்படை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, இன்ன ரிஜாலன் யதகப்பலூன ஃபீ மாலில்லாஹி கைரி ஹக், சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அநியாயமான முறையிலே இந்த செல்வத்தை அடைய வேண்டும் என்று மூழ்கி விடுகிறார்கள், மார்க்கத்திற்கு முரணான முறையில் செல்வங்களை அடைய வேண்டும் என்று மூழ்கி விடுகிறார்கள். போனவும் அந்நாள் யௌமல் கியாமா, இவர்களுக்கு வறுமையில் நரகம் தான் பரிசு. மாணவி சொல்வாங்க. அப்ப ஹராமான வழியிலே செல்வத்தை அடைவதற்கு ஒரு மனிதன் மூழ்குகிறார் என்றால் அதற்கான கூலி என்பதை நரகம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, புகார்ல வந்து ஹதீஸை சொல்றேன். அதாவது கியாமத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? கியாமத்துடைய அடையாளம் என்ன கேட்டீங்கன்னா, வருமானம் எந்த வழியில வருதுன்னு பார்க்க மாட்டாங்க, ஏதோ ஒரு வழியில வருமானம் வந்தா போதும்.
அது ஹலாலான வழியில் வருகிறதா ஹராமான வழியில் வருகிறதா அது எங்களுக்கு தேவையில்லை. பணம் வருதா வருமானம் வருதா அது போதுமானது எங்களுக்கு என்று கியாமத்தினுடைய நாள் நெருங்குகின்ற பொழுது மக்களுடைய மனநிலை மாறுகின்றான். பெருமான செல்லலாக புகாரில் வந்து அதிகங்களை கருத்து சொல்றேன். அதனால தான் செல்லலாக செல்லும் அவர்கள் அதிகமாக எச்சரிக்கை செய்தது ஹராமான சம்பாத்தியத்தை ரொம்ப எச்சரிக்கை செய்கிறாங்க. உலகை எவ்வளவு துறாமல் فيجعله في فيه خير له من ان يجعل في فيه ما حرم الله عليه. மாணவிகள் எச்சரிக்கை செய்கிறார். ஒரு மனிதன் மண்ணை அள்ளி அதை அவன் வாயில போடுறது அவனுக்கு சிறந்தது. எதை விட அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதை அவன் தன் வாயில போடுவதை விட மண்ணள்ளி போடுவது சிறந்தது. அல்லாஹ் ஹராமாக்கியதை வாயில் போடுவதை விட அப்ப எந்த அளவுக்கு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹராமான உணவை ஒரு ஹராமான வருமானத்தை எச்சரிக்கை செய்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சொல்கிறேன். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹலால் ஹராம் விஷயத்துல வந்து ரொம்ப பேருதலா இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமாரும் அப்படித்தான். ஹதீஸ்ல வருது ஒரு சமயம் பெருமான ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னில அன்கலிபு இலா அஹ்லி, நான் ஒரு சமயம் என் மனைவியை சந்திப்பதற்கு சென்றேன். ஃபஅஜிது தம்ரத்த சாகிதத்தன் அலா ஃபிராஷி, என்னுடைய பெட்டில் ஒரு பேரிச்சம்பழ துண்டு கிடப்பதை நான் கண்டேன். மாணவி சொல்றாங்க படுக்கை விரிப்புல பேரிச்சம்பழ துண்டு கிடக்குது. அப்ப பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும்மா அறுபகுகாலி ஆகுலஹா, அதை சாப்பிடலாம்னு சொல்லி அதை எடுத்து வாய் பார்த்து கொண்டு போயிட்டேன். வீட்டில் கிடக்கிற ஒரு பொருளுங்க, உணவு பொருளுங்க. எதார்த்தம் நம்ம என்ன நினைப்போம், நமக்கு வீட்டில் நம்ம சொந்தமான பொருள் நினைச்சது அதை சாப்பிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் வீட்டில் என்னுடைய படுக்கையில என்னுடைய பெட்டு விரிப்புல ஒரு பேரிச்சம்பழ துண்டு கிடக்கின்றது, அதை நான் எடுக்கின்றேன், என் வாய் பக்கத்தில் கொண்டு போய்விட்டேன். சும்மா அக்ஷான் தக்கூட சதகத்தன் இப்போ உள்கீஹா, அது ஜக்காத்து பொருளாக இருக்கும்போது ஒரு அச்சம் வந்துட்டு அதை மறுபடியும் கீழே போட்டேங்கிறான், அதை சாப்பிடலங்கிறான். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக விளைவிக்கங்க ஒரு பொருள் நம்ம எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் அதே விஷயம். நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்கு, நம்ம வீட்டில் ஒரு பொருள் வந்து எப்படி நம்ம சம்பாத்தியம் தானே, ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு பொருள் கிடையாது நம்ம சம்பாத்தியம். இப்போ அதுல வந்து இது ஹலாலா இருக்குமோ ஹராமா இருக்குமோ ஒரு எண்ணம் வருது, அதை வச்சுக்குவோம். எண்ணம் வந்ததுனால அது ஹராமாகிடாது. ஆனா தேடுதல் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பேர் ஹராமா இருந்தால் நம்மை அறியாம அடுத்த ஒரு வீட்டில் வந்து இருந்தால் அப்ப நம்ம சாப்பிடாம விட்டுருவோம், பயன்படுத்தாம விட்டுருவோம். ஒதுங்கிறது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தேடுதல். அரங்கில் சொல்றாங்க அது வராது, அரங்கில் சொல்றாங்க வராது தேடுதல். இன்றைய காலகட்டத்தில் தேடுதல் என்பதை பற்றி யாருக்குமே சரியான ஒரு புரிதல் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தேடுதலை பற்றி விளக்குவதற்கான ஒரு முயற்சி எடுப்பதில்லை. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஹராம் ஹலால்லையே தேடுதல் இல்லை. எது ஹராம் எது ஹராம் பளிச்சின்னு ஹராமும் தெரியுதுங்க, பளிச்சின்னு ஹராமும் தெரிஞ்சு அதை செய்கிற மனிதர் செய்யணுங்கிற ஒரு தைரியம் ஒரு துணிச்சல் வருகின்ற பொழுது எங்க பேடுதல் வரும்? பேடுதலை அறிவதற்கு எப்படி முற்படுவார்? சஹாபாக்களை மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் உருவாக்கியிருக்காங்க, பேடுதல் மிக்க உருவாக்கியிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னன்னாஸ கத் லய்யு அஅலம தீனிஹிம், நபிசாவுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன் சொல்றாங்க, மனிதர்கள் இந்த தீன்ல உள்ள மிகப்பெரிய ஒன்றை இழந்து விட்டார்கள், வீணடித்து விட்டார்கள். மார்க்கத்தில் ரொம்ப முக்கியமானதுங்கிறாங்க. இந்த மார்க்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு குணம், அதை மக்கள் வீணடித்து விட்டார்கள். அது என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல் வரஉ அப்படிங்கிறாங்க, பேணுதல். இந்த பேணுதல் விஷயத்துல மக்கள் வந்து கவனம் இல்லாம இருக்கிறாங்க. அது வீண எப்ப சொல்றாங்க, அவங்க காலகட்டத்தில் சொல்றாங்க. அப்படின்னா இந்த உம்மத்துல முதல்ல நாசமா போனது எத்தனையோ நல்ல குணங்கள் உண்டு, அதுல பல குணங்கள் ஒவ்வொன்றும் அடி வாங்கிக்கிட்டே வருது. அது பெருமான சேவசம் சொல்லதுதான், கியாமத்தினால் நெருங்க ஒவ்வொரு குணமும் அடி வாங்கிக்கிட்டே வரும், ஒவ்வொரு வழக்கங்களும் அடி வாங்கிக்கிட்டே வரும். அதுல இந்த உம்மத்துல ஆரம்பத்துல முதன்மையாக அடி வாங்கின மிக உயர்ந்த ஒரு நல்ல பண்பு என்ன கேட்டீங்கன்னா தேடுதல். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அமல்களை சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. அதாவது நபிகளாக நம்மளுடைய மனதில் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நபிகளாக ஹராம்னு சொன்னாங்களா, ஹராம்னு சொன்னாதான் நாங்கள் அதை ஒதுக்குவோம், இல்லாட்டா விளக்க மாட்டோம், விலகி இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. சஹாபாக்களுடைய மனநிலை அப்படி இல்லைங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சாப்பிட யோசிக்கிறாங்களா, அப்போ நம்மளும் யோசிக்கணும் அப்படி நினைப்பாங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நாவால ஹராம்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதுன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உணவுல கையை வைக்கலன்னு சொன்னா உடனே சஹாபாக்கள் வந்து புரிவாங்களா, அது ஹராமா இருக்குமோன்னு புரிவாங்க.
ஹதீஸ்ல வருதுங்க, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மிக பிரபல்யமான சஹாபி, மிகப்பெரிய வீரர். அவருடைய பட்ட பேரு சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய போர்வாளர். இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அவங்க எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் போர்வாள் காலித் இப்னு வலீத் அப்படி அறிவிக்க ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வின் போர்வாள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மைமூனா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. மைமூனா ரலியல்லாஹு யாரு? நபி ஸல்லல்லாஹு மனைவி. அடுத்து இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அவங்களுக்கு அவங்க சின்னம்மா. அதே போல இந்த ஹதீஸ்ல சம்பந்தப்பட்டவர் யாரு? காலித் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் அவங்க சின்னம்மா தான், ரெண்டு பேருக்கும் சின்னம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி. இப்ப அந்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு யார் வராங்க? காலித் ரலியல்லாஹு வராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூட. இப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு உணவு சமைக்கப்பட்டிருக்கு. அந்த உணவு என்ன கேட்டீங்கன்னா, உடுப்பு இறை. உடுப்பு இல்லை, இந்த உடுப்பு இறை அது பொரிக்கப்பட்டு அவங்க முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அந்த உணவை அந்த இறைச்சியை சாப்பிட போறாங்க. அப்படி சாப்பிட போற நேரத்தில் வீட்டில் இருந்த ஒரு பெண்மணி சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கத்தம் துன்னலஹு, நீங்க நதிக்கு எதை வைக்கிறீங்களோ அதை என்னன்னு சொல்லிடுங்க, என்ன இறைச்சி என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிடுங்க. அப்போ உடனே அவர் சொல்லப்படுகிறது, ஹுவ அவ்வப்பு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்க முன்னாடி வைக்கப்பட்ட இறைச்சி வந்து உடும்பு இறைச்சி அப்படின்னு உடனே ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் வப்பி, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தன் கையை உடும்பு இறைச்சி எடுத்து விட்டார்கள். கையை வச்சாங்க, அந்த உடும்பு கையை எடுத்துட்டாங்க, சாப்பிடல. இது யார் பார்க்கிறார்? காலித் பார்க்கிறார். அவங்க உட்கார்ந்து இருக்கிறார், அவரு சாப்பிட உட்கார்ந்துருக்கிறார், அவர் பார்க்கிறார். கையை எடுத்தவுடன் அவங்க சிந்தனை பாருங்க, ஒரு சஹாபியுடைய சிந்தனை பாருங்க. ஹராமுன் அவ்வப்பு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உடுப்பு இறைச்சி ஹராமா? நபிதாசத்தை வாயால சொல்லலை, அது ஹராமோ அப்படின்னு பேசவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்குறாங்களாம் பார்க்குறாங்க. பார்த்தோன்னு அவங்க என்ன கலக்குறாங்கன்னா, அது ஹராமா இருக்குமோ? ஹராமுன் அவ்வப்பு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உடுப்பு இறைச்சி ஹராமா அப்படின்னு கேட்கப்பட்ட உடனே மாணவி சொன்னாங்கல்ல, அது ஹராமா கிடையாது அப்படின்னா. ஆனா நம்ம பகுதியில இந்த இந்த உயிரினம் கிடையாது. இந்த இறைச்சியை வந்து நான் சாப்பிடுறது எனக்கு கொஞ்சம் வெறுப்பா இருக்குது, அதெல்லாம் நான் சாப்பிடல. பொதுவாக வந்து மனிதர்களுக்கு வந்து ஒரு ஒரு உணவு பிடிக்கும், ஒரு உணவு பிடிக்காது. பெருமானார் அவங்களுக்கு அந்த உணவு பிடிக்கல, இறைச்சி பிடிக்கல, அவ்வளவுதான். அதெல்லாம் சாப்பிடல. இப்ப பெருமானார் சாப்பிடல தெரிஞ்சவங்க அவங்க இந்த மாதிரி வளர்க்குறாங்கன்னா அது ஹராமா இருக்குமோ? எவ்வளவு பேர் பாருங்களேன். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஹலால்னு சொன்ன பிறகு காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாக்கல்துஹு, நபியப்போ ஹலால் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்கிறார். ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்குறி இலைங்க, நான் சாப்பிடுவதை மாணவிகள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன்னா தப்பா போய் சட்டை ஏற்றக்கூடாது. பெருமானார் கையை எடுத்துட்டாங்க, அதனால உடுப்பு ஹராம்னு சட்டை ஏற்றக்கூடாது என்பதற்காக அந்த சஹாபி கூடுதல் வார்த்தையை மேம்படுத்துறாரு. நபிதாசன் பக்கத்துல தான் உணவு இருக்குது, நபியும் பக்கத்துல இருக்கிறாங்க, நான் சாப்பிடுறேன், நான் சாப்பிடுறது நபிதாசன் பார்க்கறாங்க, எதுவுமே சொல்லலை. பொதுவாக வந்து ஹதீஸ் என்ன தெரியுமா? ஹதீஸ் அப்படி சொன்னா, மா உதி கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கௌலின் அவ் ஃபிஅலின் அவ் தக்ரீரின் அவ் சிஃபத்தின், இந்த நாளும் இணைஞ்சதான் அதுக்கு பேர் ஹதீஸ். இந்த நாளில் எந்த ஒன்று இருந்தாலும் ஹதீஸ் தான். அதாவது நபிதாசனை சொல்லு, அதுக்கு பேர் ஹதீஸ். நபிதாசனை செயல், அதுக்கு பேர் ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம், அதுக்கு பேர் ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகள், அதுக்கு பேர் ஹதீஸ். உதாரணமா நபிதாசன் இப்படி சிரிப்பாங்க, நபிதாசன் இப்படி நடப்பாங்க, நபிதாசன் சாப்பிடும்போது இப்படி அமருவாங்க, நபிதாசன் தூங்கும்போது இப்படி தூங்குவாங்க, இதுதான் அவங்களுடைய சிபாத்துகள், பண்புகள். இதுக்கும் ஹதீஸ் தான் பேர். இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தக்ரீர், அங்கீகாரம், அதுக்கும் ஹதீஸ் தான் பேர். அங்கீகாரம்னா என்ன? சொல்லு அப்படின்னா நாவால சொல்றது. இன்னமல் அமாலு பின்னியாத், மக்களே அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு நியத்துகளை கொண்டு தான் ஏற்றுக்கொள்ளப்படும் நபிதான் சொன்னாங்க. இது சொல்லு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க அப்படின்னு வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள், முன் சுன்னத்து தொழுதார்கள், பின் சுன்னத்து தொழுதார்கள், தஹஜ்ஜுத் தொழுதார்கள், வருதா இல்லையா? இது செயல். அங்கீகாரம் என்ன? அங்கீகாரம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையிலோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலோ ஒரு காரியம் நடக்கின்றது. அவங்க முன்னாடி நடந்தாலே அவங்க காலத்தில் எங்கேயோ நடந்தாலும் சரி, மூமியில் ஒரு காரியத்தை செய்யறாங்க. அப்படி செய்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து எந்த தடை பேசலை, மௌனம் தான் இருக்கு. அது குறித்து மௌனம் தான் இருக்கின்றது என்றால் அதுக்கு அங்கீகாரம்.
உதாரணமாக நபிசல்லாசம் முன்னாடி வச்சு காலையில் எல்லாம் உரும்பு சாப்பிடுறாங்க, பெருமான சத்தை பார்த்துட்டு தான் இருக்கும், பேசாம இருக்கிறாங்க. அப்படி இதுக்கு என்ன பேர்? அங்கீகாரம். இறைச்சி சாப்பிடலாம், உரும்பு இறைச்சி சாப்பிடலாம் என்பதற்கான அங்கீகாரம். அதே போல் நபிசல்லாசம் கண்ணு முன்னாடி மட்டும் கிடையாது, சல்லாசி இருக்கிறாங்கன்னா ஒரு ஹயாத்தா இருக்கிறாங்கன்னா, ஆனால் அந்த ஊர்லயே அல்லது மற்ற பகுதிகளிலே பூமியில் ஒரு காரியத்தை செய்யறாங்க. நபி முன்னாடி செய்யற அவசியம் இல்லை, ஏதோ இடத்துல செய்யறாங்க. அது குறித்து எந்த தடையுமே இல்லை, நபிசல்லாசம் சொல்ல இல்லை, எதுலையுமே இல்லை, செய்யலுமே இல்லை அப்படின்னா அதுவும் அங்கீகாரம் தான். காரணம் என்ன தெரியுமா? நபிசல்லாசம் காலகட்டத்தில் ஒரு காரியம் நடந்து அது ஹராமான காரியத்தை மக்கள் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நபிசல்லாசம் அல்லாஹ்வுடைய வஹீயோடு தொடர்பு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? ஹராமுக்கு வஹீ இறக்கிடுவான். மக்களுக்கு செய்யறாங்க, அதை ஹராமுக்கு வஹீ இறக்குவான். அப்ப அல்லாஹ் மௌனம் முகாதிக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூது பெருமான சேர்ந்து அது குறித்து என்ன செய்யற தடை என்ற உத்தரவு போடல அப்படின்னு சொன்னா அப்போது அங்கீகாரம் தான். ஆனால் தக்ரீருல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் என்றால் என்ன என்பதற்கு ஹதீஸ்கள் அறிஞர்கள் விளக்க முறை கொடுக்கின்ற பொழுது பல்வேறு விளக்கம் தருகின்றார்கள். அதுக்கு என்ன விளக்குது அப்படின்னா, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைக்கலே சொன்ன உடனே அவங்க எப்படி பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, ஹராமா இருக்குமோ நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஹராம் விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பேணுதல் உருவாக்கி இருக்கிறாங்க. நான் சொல்றது ஹதீஸ் வந்து புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சொல்றேன். ரொம்ப ஆச்சரியமான ஹதீஸுங்க. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. அதுக்குள்ள சட்டத்தை சொல்லிடுறேன். என்ன சட்டம் கேட்டீங்கன்னா, எஹராமுடைய நிலையில இருக்கும் போது ஹஜ்ஜி உம்ரா போறோம்ல, அது எஹராமுடைய நிலையில இருக்கும் போது தரையில் வேட்டை பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. இது சட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல வந்து இது சட்டமாகவே போட்டிருக்காங்க. குர்ஆன்ல சட்டம் போய் தான் ஹலல் துப்பஸ்தாகும். நீங்க எஹராமிலிருந்து நீங்கி விடுகின்ற பொழுது நீங்க வேட்டையாடலாம். எஹராமுடைய நிலையில இருக்கும்போது வேட்டையாடக்கூடாது, சட்டம். அதாவது தரையில் இருக்கக்கூடிய வேட்டை பிராணிகளை வேட்டையாடக்கூடாது, இது சட்டம். அபூ கத்தாதா இந்த சட்டத்தை பற்றி அநீதி வரும். அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களோடு மக்காவுக்கு போகக்கூடிய ஒரு பாதையில நான் இருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கூட தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு முன்னாடி மாணவி சலாஜ் இருக்கிறாங்க. ஒரு கௌம் முஸ்லிமூன், அங்க இருந்த மக்கள் எஹ்ராமுடைய நிலையில் இருக்கின்றார்கள். ஆனா கைரு முஹரிம், ஆனா நான் எஹ்ராமுடைய நிலையில இல்லை. எஹ்ராமுடைய நிலையில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, எஹ்ராமுல இல்லாத மக்கள் இருக்கிறாங்க. நான் அப்பொழுது எஹ்ராமுடைய நிலையில் இல்லை. இப்போ எஹ்ராமுடைய நிலையில் இருக்க சஹாபாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க காட்டுக்கழுதை, பொதுவாக அந்நிய சந்தை நாட்டுக்கழுதை காட்டுக்கழுதை ஹிமாலய மஹி அப்படின்னா காட்டுக்கழுதை அது உண்ணுவது ஹலால், நாட்டுக்கழுதை உண்ணுவது ஹராம். இது மார்க்கத்தோட சட்டம். இப்போ அவங்க காட்டுக்கழுதையை பார்க்கிறாங்க மற்ற சஹாபா பெருமக்கள். அபுதபு ஹிமாலய மஹியன், காட்டுக்கழுதையை சஹாபா பெருமக்கள் பார்க்கிறார்கள். எல்லாரும் அதை பார்க்கிறாங்க. அவங்க எஹ்ராம்ல இருக்கிறாங்க. அபூ கத்தாதா சொல்றாங்க, அது எனக்கு தெரியாது, ஏன்னா நான் என்னுடைய செருப்பு வாறு அங்க இருந்துட்டு அதை தட்டி கணிச்சிட்டு இருக்கிறேன். அந்த சஹாபாக்கள் வந்து அந்த சொல்லு திரும்புறாங்க. ஒரு வேட்டை பிராணி இருக்குது, வேட்டையாடலாம் சொல்ல நினைக்கிறாங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க, நாவால சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா எல்லோரும் என்ன விரும்புறாங்கன்னா, நானா அதை பார்க்கணும்னு விரும்புறாங்க. யதார்த்தமா நான் திரும்பி பார்த்தேன், அப்ப அந்த காட்டுக்கழுதை பார்த்துட்டேன், ஹிமார மகிழ்ச்சியை பார்த்துட்டேன். உடனே என் குதிரை நோக்கி ஓடுகின்றேன். அதுக்கு சேலத்தை கூட்டிட்டு வேகமா மேல ஏறி உட்கார்ந்துட்டு நான் அந்த காட்டுக்கழுதை வேட்டையாடுறதுக்கு வேகமா போறேன். ஏறி உட்கார்ந்தாச்சு, கிளம்பிதான் போகணும். இந்த நேரத்துல சாட்டை கையில் எடுக்க மறந்துட்டேன். குதிரை ஓட்டுறதுக்கு சாட்டை தேவைப்படுறது மறந்துட்டேன். அதே மாதிரி வேட்டைக்கு வந்து ஈட்டி தேவைப்படுது, ஈட்டியும் மறந்துட்டேன், எடுக்க மறந்துட்டேன். அப்ப எஹ்ராமுடைய நிலையில் இருந்த சஹாபாக்களை பார்த்து நான் சொல்றேன், எனக்கு அவங்க எடுத்தாங்களேங்க. நான் ஈட்டியை மறந்துட்டேன், சாட்டையை மறந்துட்டேன், ரெண்டும் எனக்கு எடுத்தாங்கன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, லா வல்லாஹி லா நுஈனுக அலைஹி பிஷையின், அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் இந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். அவர் ஏறி உட்கார்ந்துருக்காருங்க, எல்லாம் கீழே நிற்கிறாங்க, கீழே கிடக்கிறது சாட்டையும் ஈட்டியும் எடுத்து கையில் கொடுக்கலாம். சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமா இந்த விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். ஏன் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு, ஏன்னா அவங்க எஹ்ராமுடைய நிலையில் இருக்கிறாங்க. எஹ்ராமுடைய நிலையில் இருக்கும்போது வேட்டையாடுவது ஹராம். அல்லாஹ் குர்ஆன்ல சட்டம் போட்டுட்டான், வேட்டையாடுவது ஹராம் என்கிற காரணத்தினால வேட்டை பிராணியை கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் வேட்டை பிராணி பார்க்கறாங்க,
இவர் எஹராம் இல்லாம தான் இருக்கிறாரு, இவர் பார்த்தா நல்ல இருக்குமே, இவருக்கு வேட்டையாடுவாரு ஆசை தான் போடுறாங்களே தவிர கூப்பிட்டு எப்ப வேட்டைப்படுறாங்க வேட்டையாடு சொல்ல தயக்கிறாங்க. அது மட்டுமல்ல, எவ்வளவு பேர் இருப்பாங்க. அது மட்டுமல்ல, உச்சகட்டமாக அவர் கீழே கிடக்கிற சாட்டையும் ஈட்டையும் எடுத்து கேட்கிறாரு. அவர் குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த சஹாபி அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு கீழே தான் சஹாபாக்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. கீழே கிடக்கின்ற சாட்டையும் ஈட்டையும் கூட அவங்க எடுத்து கொடுக்க மாட்டேன்னு தயக்கிறாங்க. காரணம் என்ன? வேட்டையாடுவது ஹராம். நல்லா சொல்லியிருக்கிறான், வேட்டையாடுவது எனக்கு உதவுறது, உதவக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் சத்தியப்பட்டு சொல்றாங்க, லா நுஈனுக அலைஹி பிஷைஇன், அல்லாஹ் சத்தியமாக இந்த விஷயத்தில் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். அப்ப அவர் பார்த்தார், இப்போ நசல்து அகல்துமா, நானே குதிரையிலிருந்து கீழே இறங்கி நானே அந்த ரெண்டையும் எடுத்து மீண்டும் குதிரையில ஏறி வேகமா அந்த வேட்டை பிராணியை போய் பிடிச்சி அதை தாக்கி அதை தூக்கிட்டு வர்றதுக்காண்டி அது கீழே கிடக்குது. வேட்டையாடியாச்சு, அது கீழே கிடக்குது, தூக்கிட்டு வரணும். மீண்டும் நான் சஹாபாக்கள்ல வரேன், அவங்க எகராமத்தில் இருக்கிறாங்க, வாங்க தூக்குறதுக்கு உதவி செய்ய வாங்கினாங்க. கொஞ்சம் யோசிங்க, சாட்டையை தூக்கிறதுக்கு அங்கே உதவி செய்யலை, எப்படி அந்த பிராணியை தூக்க வருவாங்க? வரமாட்டோம்ட்டாங்க, வரமாட்டோம். இவர் ஒத்த ஆளை தனியாக பிடிச்சி கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து அங்கே கொண்டு வச்சு அதுக்கப்புறம் அதை முறையாக அதை வந்து அறுத்து சமைச்சு இப்போ சமைச்சு வச்சாச்சு. இப்போ அதை சாப்பிடலாம வேண்டாம். இப்போ ஏன்னா எல்லாம் வந்து வேட்டையாடுறத ஆரம்பிச்சிருக்காங்க. சஹாபாக்கள் ரெண்டு பிரிவாக பிரிச்சுட்டாங்க. ஹதீஸ்ல வருது, புகார்ல வருது, பல்வேறு கிதாபில் வருது. சஹாபாக்கள் ரெண்டு பிரிவாக பிரிச்சுட்டாங்க. அதுல ஒரு குரூப் என்ன செய்யறாங்க? சாப்பிடுறாங்க. இன்னொரு குரூப் சாப்பிட தயங்குறாங்க. நம்ம எப்படி சாப்பிட? வேட்டைப்படுறாங்க, எப்படி வேட்டையாடப்பட்டிருக்கிறாங்க, எப்படி சாப்பிடுறது தயங்குறாங்க. இப்ப இந்த நேரத்தில் அபூ கத்தாதா எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க, நம்மளும் பயப்படணுமோ? அவர் என்ன பண்றாரு? அவர் முகரி எகனாமுடைய நிலையில இல்லை. சரி, நம்ம நபிட்ட போய் தீர்ப்பு கேட்டுருவோம், சட்டம் கேட்டுருவோம். நம்ம பாட்டு கொண்டு போய் இறைச்சி கொண்டு வரோம், எஹராமுள்ள இருக்கிற சஹாபாக்களுக்கு போய் சாப்பிட்டு கொண்டு கொடுக்குறோம், நம்ம ஒரு ஹராம செஞ்சிடறோமோ? நம்ம நபிட்ட கேட்கணுமா இல்லையா? அப்ப எல்லா சஹாபாக்கிட்ட அங்க சொல்றாங்க, நீங்க பேசாம இருங்க, நான் நபிட்ட போறேன், இது சம்பந்தமா தீர்ப்பு கேட்கிறேன், பெருமான சொல்லி என்ன சொல்றாங்க கொண்டு வந்து சொல்றேன். இப்படி சொன்ன அந்த அபூ கத்தாதா சொல்றாங்க, அந்த வேட்டை பிராணி அந்த காட்டு கல்ல அதில் ஒரு இறைச்சி, சமைக்கப்பட்ட ஒரு இறைச்சி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து என் கையில் வந்து கொண்டு போனேன், அது மறைச்சு வச்சுக்கிட்டேன். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, நான் அவங்கள்ட்ட கொடுத்தேன், சாப்பிடலாமான்னு கேட்கறாங்க. சாப்பிடலாமா? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது எந்த ஒரு பதில் சொல்லிடலாம். ஆனா என்ன கேட்டாங்க தெரியுமா? அதை விட பெரிய ஆதாரங்க, நீங்க சாப்பிடுங்க சொல்றதை விட பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? நபிசர் செஞ்சு காட்டுறது. மாக்கும் மின்ஹு செய்யும் கேட்கிறாங்க. நபிசராஜ் கேள்வி கேட்டதை கேட்கிறாங்க, உங்ககிட்ட ஏதாச்சும் இறைச்சி துண்டு இருக்கான்னு கேட்கிறாங்க. அவர் ஆமாங்கிறார். ஆமாங்கன்னு உடனே மாணவி ஸல்லல்லாஹு செல்லம் உடனே மாணவி சாஸ்திரம் சாப்பிடுறாங்க. எஹராமுடைய நிலையில் இருக்கிற பெருமான ஸல்லல்லாஹு செல்லம் அந்த இறைச்சி துண்டை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு என்ன அர்த்தம்? சாப்பிடலான்னு அர்த்தம். அதாவது வேட்டையாடுறத ஹராமே தவிர இன்னொருவர் வேட்டையாடி கொண்டு வந்தாரு பாருங்க, அது சமைக்கப்பட்டு சமையலாக உணவாக கொடுக்கின்ற பொழுது அதை சாப்பிடுறது ஹராமாக, நீங்களாவே வேட்டைக்கு போய் நிற்கிறது ஹராமோ என்ற கருத்தை பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார். அப்ப ஹதீஸ்ல வந்து அக்கலஹா ஹத்தா நஃபதஹா வஹு முஹரிமுன், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமுடைய நிலையில் இருக்கின்ற பொழுதே அந்த இறைச்சியை சாப்பிட்டார்கள். உணர்ந்தாங்க. என்ன உணர்ந்தாங்க? வேட்டையாடுவது ஹராமோ, வேட்டையாடுவது யாருக்கு ஹலாலோ அவர் சமைத்து வேட்டையாடி சமைச்சு கொண்டு அந்த உணவை சாப்பிடுறது ஹராம் கிடையாது. உணர்த்தாங்க. இங்க கவனிக்க வேண்டியது, சஹாபா பெருமக்கள், இந்த ஹதீஸ் புகார்ல வருது, சஹாபா பெருமக்கள் ஹலால் ஹராம் விஷயத்தை எவ்வளவு எச்சரிக்கை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. கீழே இருக்கிற சாட்டை எடுத்து கொடுக்கறது உதவ மாட்டேங்காங்க. கண்ண கூப்பிட்டு அந்த பிராணி இருப்பா பாருப்பா வேட்டையாடுப்பா அப்படி சொல்றதுக்கு அவங்க மனசு வரல, தயங்குறாங்க. அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம் எத்தகைய ஒரு சமூகம் நம்ம பார்க்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பஹ்ரைன்ல இருந்து சில பொருட்கள் வருது. பொதுவாக வந்து அரசாங்கத்துக்கு எந்த பொருள் வந்தாலும் உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு மக்கள் தேவை உள்ள மக்கள் அழைச்சி அதை பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. தனக்குன்னு சேமிக்கிற பழக்கம் கிடையாது, மக்கள் கொடுக்குறது தான். அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பஹ்ரைன்ல இருந்து ரெண்டு விதமான பொருள் வருது. ஒன்று கஸ்தூரி நறுமண பொருள், இன்னொன்று அம்பர் நறுமண பொருள் தான். ரெண்டும் விலை உயர்ந்த நறுமண பொருள். இரண்டு வகையான நறுமண பொருள் பஹ்ரைன்ல இருந்து அந்த நாட்டிலிருந்து மதீனாவுக்கு வருகிறது உமர் இப்னு கத்தாப் ஆட்சி காலகட்டத்தில். உடனே அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இதை பங்கு வச்சு கொடுக்கணும், கரெக்டாக
நிற்கக்கூடிய எடை போடக்கூடிய ஏதாச்சும் பெண்மணியை தான் வர சொல்லுங்க. அந்த பெண்மணியிட இந்த பொறுப்பு ஒப்படைப்போம். அவங்க இதை நிறுத்து அளவு நிறுத்து தரட்டும், நம்ம மக்களுக்கு பங்கு கொடுத்துருவோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நினைச்சிருந்தா அவங்களே எடுத்து பங்கு வைக்கலாம் தான். ஒரு நறுமணக்குள்ள அட்டங்க ஊத்துறது, ஒரு பாட்டில் ஊத்துறது, ஊற்றி அளவு வைக்கிறது, அளவு வச்சு ஒரு ஆள் கொடுக்குறது, அப்படி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உமர்ல செய்யலாம் தான். அவங்க எப்படி பயப்படுறாங்கன்னா, இது மக்களுக்கு சேர வேண்டிய பொருள், அதை கையில எடுக்கும் போது நம்ம கையில நறுமணம் ஊற்றுமோ ஒட்டாதா? அப்ப அந்த நறுமணம் நம்ம கையில ஒட்டுதுன்னா மக்களுக்கு சேர வேண்டிய பொருள் எந்த வகையில் நம்ம உடம்புல வந்து சேரக்கூடாது. அவங்க பயப்படுறது தான். எடுக்கும் போது நறுமண பொருள் கையில ஒட்டுங்க, ஆனா அது கூட ஒட்டக்கூடாது. அது பொதுமக்களுக்கு சொந்தமான காரணத்தினால பொதுமக்களுக்கு ஒரு ஆள் வர வைப்போம். அவர் நிற்கின்ற பொழுது அவர் உடம்பில் அவர் கையில் அந்த நறுமணம் படுமையால் அது பெரிய விஷயம் கிடையாது. அது எனக்கானது அல்ல, பொதுமக்களுக்கானது. எனவே நான் அதை எடுத்து நிற்பேனையானால், நான் அதை எடுத்து என் கையால் அதை பங்கு வைப்பேனையானால் என் கையில் அந்த நறுமணம் ஒட்டுமே. அதை பயப்படுறாங்க, பயப்பட கஷ்டம். அப்போ கேட்கிறாங்க, பங்கு வச்சு கொடுக்குற பெருமை இருக்கிறாங்களான்னு. அப்போ உமர் ரலியல்லாஹுடைய மனைவி, அவங்க பேர் ஆசிகா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ ஆசிகா சொன்னாங்களா, நான் நல்ல பங்கு வச்சு கொடுத்தேன். நீ செய்யதத்தில் வந்தேன், நான் அழகான முறையில் எடை போடக்கூடியவள், எந்த பொருள் அழகாக இடம் போடுவேன், ஏன் கொடுக்க நான் இடம் போட்டு தரேன், நான் நிறுத்தி தரேன். அப்போ உமர் இப்னு கத்தாப் சொல்றாங்க, அதை நீ செய்யக்கூடாதுன்னாங்க. இன்னி அக்கரஹு அன் துஸீப யதக், ஏன்னா உங்க கையில் அது படுறதை நான் இருக்கிறேன். ஏன்னா நீங்க யார், ஒரு ஆட்சியாளர் மனைவி, ஒரு ஆட்சியாளர் மனைவி கையில் அது பட்டாலும் அது என் குடும்பத்துக்கு வந்த மாதிரி தானது, பொதுமக்களுக்கு சேர வேண்டியது இல்லை. எவ்வளவு தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது பொது சொத்துல ஆட்சியாளர்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் சொத்துல, மக்கள் சொத்து நம்ம அறியாம கூட நம்ம கையில வந்துடக்கூடாதுங்கிற விஷயத்துல எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்கிற அளவுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபா பெருமக்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால், அங்கே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் உருவாக்கப்பட்டிருக்கார்கள் என்றால் அதை நம்ம கவனிக்கணும். அதனாலதான் பல்வேறு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இன்னகல தஅலமுன ஆமான ஹி அதக்கு ஃபி அய்யுனிக்கும் மின ஷஅர். யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் நபி தோழர். அவர் சொல்றாரு, நீங்க நிறைய காரியம் செய்றீங்க, நிறைய அமல் செய்றீங்க, அதெல்லாம் உங்க பார்வையில எப்படி இருக்குன்னு சொன்னா முடியை விட ரொம்ப அற்பமா தெரியுது. உங்களுக்கு முடியை விட அந்த காரியம் உங்களுக்கு அற்பமா தெரியுது. ஆனா இன்குன்னால நகுத்துகால அகதிரக்குள்ள கலவாலத்திலும் மூப்பிப்பார். நீங்க முடியை விட அற்பமாக கருதுகின்ற பல காரியங்கள் இருக்கிறது, அதை நபித்தலாக்க காலகட்டத்தில் நாங்கள் பெரும் அழிக்கக்கூடிய பாவங்களாக கருதினோம். நன்மைகளை அழித்துரைக்கும் பாவமாக அதை நாங்கள் கருதி இருக்கிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். நீங்கள் ரொம்ப அற்பமா சாதாரணமாக நினைக்கிறீங்களே என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் உள்ள மக்களை பார்த்து சொல்வாங்க. அதனால நபித்தலாக ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறாங்க. என்ன தெளிவுபடுத்துறாங்க அப்படின்னா, அதாவது பேருதல் எப்படி வரணும், எப்போதும் நுழைஞ்சங்க ஒரு விஷயம் ஹலாலா ஹராமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது வச்சுக்குவோம். ஹலாலா ஹராமா அப்படின்னு சந்தேகம் வருது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ நம்ம அதுக்கு விலகி இருக்கிறது. அந்த விலகுறது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் பேருதல். ரெண்டு வகையான பேருதல் இருக்குங்க. ஒன்று ஹராமை ஒருவர் விட்டு வாழ்கிறார், அது பேருதலான வாழ்கிறார். உச்சக்கட்ட பேருதல் என்ன கேட்டா, ஹராமா ஹலாலான்னு சந்தேகம் வரும்போது அதுதான் உறுதிகள் இல்லை, சாப்பிட்டுக்கலாம், அதான் ஹராம்னு உறுதியாக இல்லை, பயன்படுத்திக்கலாம், அப்படி பேரக்கூடாது. ஹராமா ஹலாலா சந்தேகம் வந்துருச்சா அதை விலகி வாழ்வது உச்சக்கட்ட பேருதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாபிஸா என்கிற சஹாபிட்ட சொல்றாங்க. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்க வந்திருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கேள்வி கேட்க விடல. நபியை கேட்கிறாங்க, ஜீசத்தை கால்வானில் பிறரை வழித்து நீ இது பார்த்து இது பற்றி கேள்வி கேட்க வந்திருக்க. நபியை கேட்கிறான், எது நன்மை எது தீமை, அதை பற்றி தானே நீ கேள்வி கேட்க வந்திருக்கேன் கேட்கிறான். அந்த சஹாபிக்கு ஆச்சரியம், அவனை கேள்வி கேட்கல. அப்ப மாணவி ரசூலுல்லாஹி சொல்ற, ஆமா அதை பற்றி தான் கேள்வி கேட்க வந்தேன். அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இத்தத்தி கல்பக்க, முதல்ல உன் கல்விடம் நீ தீர்ப்பு கேளு. இந்த மனசாட்சி தமிழ் சொல்லுவோமா இல்லையா, உன் மனசாட்சியில கேளு. நம்ம தப்பு செஞ்சோமா அல்லது நம்ம கரெக்டாக நடந்தோமா, உன் மனசாட்சிக்கு செய்யும் நம்ம சொல்லுவோமா இல்லையா. மாணவி ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இத்தத்தி கல்பக், உன் கல்புட கேளுப்பா. அதாவது ஒரு மனசை தப்பு பண்றாங்க, மக்களுக்கு வியாக்கியானம் பேசலாம், 1000 வியாக்கியானம் பேசுங்க, அப்படி கிடையாது இப்படி கிடையாது, நான் அந்த எண்ணத்துல சொல்லலை இந்த எண்ணத்துல சொல்லலை, அப்படி செய்யலை இப்படி சொல்லலாம்.
ஆனால் அவர் உள்ளத்துக்கு அது சொல்ல தெரியும். நம்ம என்ன சொன்னோம், எந்த அர்த்தத்தில் சொன்னோம், எப்படி சொன்னோம் எல்லாம் தெரியுமா இல்லையா? அப்போ தன்னை நியாயப்படுத்துவதற்கு 1008 வியாக்கியானங்கள் விளக்கங்கள் வெளிப்படையாக மக்களிடத்தில் பேசினாலும் நம்ம சரியா நடந்தோமா தப்பா நடந்தோமா என்பது குறித்தான விளக்கத்தை யார்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும், உள்ளத்தில் கேட்டால் தெரியும். மனசாட்சியோட இருக்குது. பெருமான சிலர் சொல்றாங்க இஸ்தப்தி கல்பம், உன் உள்ளத்தில் இருக்கேன் அது பிர்ரு மற்றும் அன்னத்தி விலகி அந்நப்சு. நன்மையான விஷயம் என்ன தெரியுமா? உன் உள்ளம் நீ செஞ்ச அந்த காரியத்தில் நிம்மதி அடையணும். அப்படி இருந்தால் அது நல்ல விஷயம் இருக்கும். அடுத்து பெருமானா சொல்றாங்க ஒரு ஈசுமு மகாக்கி நஷ்டி ஒரு தரத்திற்கு சந்ததி. குற்றம் பாவம் என்ன தெரியுமா? நீ ஒரு காரியத்தை செஞ்சிருப்ப, உன் உள்ளத்துல அது உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம இப்படி செஞ்சுட்டேனே, நம்ம இப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு உள்ளத்துல உறுத்தல் இருக்கும். உறுத்தல் வருதா அப்ப விலகி கொள்ளுங்கள், அது குற்றம் விளைவிக்கணும், அது ஒரு பாவம் தான் விளைவிக்கணும். எனவே நாம் செய்யக்கூடிய விஷயத்துல நன்மை தீமை என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் தெரியுங்க. நம்ம நல்லது செஞ்சோமா கெட்டது செஞ்சோமான்னு தெரியும். உள்ள இருக்க தாலிபன் கல்வி தெளிவான மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்ந்த நல்ல மக்கள் யாராக இருந்தாலும் அந்த உள்ளத்துல மனசாட்சி இருக்கதான் செய்யும். அந்த மனசாட்சி தெளிவாக கீழ்ப்படிக்கும். அதனால தான் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தாங்க. உமரிபுல் கத்தாரோட மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இன்னி லா உஹிப்பு அன் அதஅ பைனி வ பைனல் ஹராமி சுத்ரத்தல் மினல் ஹலாலி லா அஹ்ரிகுஹா அப்படிங்கிறான். நான் எனக்கும் ஹராமுக்கும் இடையில் ஒரு திரையை வைத்திருக்கின்றேன். அது என்ன திரை தெரியுமா? ஹலால் என்கிற திரை. எனக்கும் ஹராமுக்கும் இடையில் ஹலால் என்கிற ஒரு திரையை நான் வைத்திருக்கின்றேன். ஒரு நாளும் அந்த திரையை நான் அகற்ற மாட்டேன் அப்படிங்கிறான். என்ன கருத்து சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயம் ஹராமா ஹலாலா அப்படின்னு குழப்பம் வருதுன்னு சொன்னா எனக்கு எது ஹலால் உறுதியா தெரியுது அதை மட்டும் செஞ்சு போயிருங்க. ரெண்டுக்கும் மத்தியில் ஹலாலை திரையாக வைத்திருக்கிறேன். அந்த ஹலால் இருக்கிற திரையை நான் அகற்ற மாட்டேன், கிழிக்க மாட்டேன், நாசமாக்க மாட்டேன் என்று இவருக்கும் ரலியல்லாஹு சொல்றாங்க. எந்த கருத்துல சொல்றாங்கன்னா, நான் ஹலால் என்று எது உறுதியா தெரியுது அதை தான் செய்வேன். இது ஹலாலா இது ஹராமான்னு சந்தேகம் வந்துட்டாலே அதை விட்டு விலகிடுவேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கற்றுத் தருவது அதுதான். தஅமா யுரீபுக இலா மாலா யுரீபுக. அருமை மக்களே, உங்கள் உள்ளத்தை எது உறுத்துகிறதோ, உங்கள் உள்ளத்தில் எது குற்றம் என்று தெரிகிறதோ அதை விட்டு விடுங்கள். எது உங்கள் உள்ளத்தை உறுத்தவில்லையோ அதை செய்யுங்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நபி சொல்ற அபூதர்தா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, தமாமு தக்வா பரிபூரணமான இறையச்சம் என்றால் ஐயத்தகில்லாஹ அல்அப்து ஹத்தா யத்தகிஹி மின் மிஸ்கால் தர்ரா வ ஹத்தா யதுருக பஅதமா யரா அன்னஹு ஹலால். பரிபூரணமான இறையச்சம் என்பது ஒரு மனிதன், ஒரு மூமின், அவர் சில விஷயம் அவருக்கு ஹலால் மாதிரி தெரியும், ஆனாலும் அதை விட்டு விலகுவார். ஏன் விலகுகிறார்? சத்தியத்தை எப்பூன ஹராமன், ஒரு காலம் அது ஹராமாகிவிடும் என்ற அச்சத்திற்கு காரணத்தினால், இது ஹராமாக இருக்குமோ என்கிற ஒரு அச்சம் வருகின்ற காரணத்தினால் ஒரு ஹலாலை விட்டு விலகி வாழ்றாரு பாருங்க. அப்படி விலகி வாழ்வது தமாமு தக்குவா, பரிசுத்தமான பரிபூர்ணமான முழுமையான இறையச்சம் என்கிறார் நபித்தோழர் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு ஒரு உதாரணம் ஆரம்பத்தில் அதையும் சொன்னேன். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் கிடக்கிற ஒரு பொருள் நம்ம சம்பாதிச்சு தான் இருக்கு என்பது தெளிவான ஒரு விஷயம் தான். ஆனாலும் அதில் நம்ம என்ன செய்யறோம், இது அடுத்த நாள் போட்டாலும் போது ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா அந்த சந்தேகத்தால் அது ஹராமாகிவிடாது ஒரு ஹலால். ஆனாலும் அங்கே விலகி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது கிடையாது. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிப்பிலே பேரிச்சம்பழம் சுட்டு கலந்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலகி நடந்ததை போன்று புகாரில் பதிவு செய்யப்பட்ட அதை சொல்றேன். எப்படி விலகி நடந்தார்களோ அப்படி விலகி நடப்பதை போன்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அதனால தான் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, லைஸ தக்வல்லாஹி கியாமி நஹார் வலா கியாமில் லைல். நீங்க பகல் முழுக்க நோன்பு நோற்பதோ அல்லது இரவு முழுக்க நின்று வணங்குவதோ அது தக்வாவுடைய பரிபூர்ணத்துவம் என்பதை விலகி விடாதீர்கள். மாறாக வலாக்கின் தக்வல்லாஹ் பரிபூர்ணமான இறையச்சம் என்பது தருக்குமா ஹராமல்லாஹ், அல்லாஹ் எதை ஹராமாக்கினாலும் அதை விட வேண்டும். அதாவது மஸ்தர் அல்லாஹ் எதை பரமாக்கினாலோ கடமையாக்கினாலும் அதை நிறைவேற்ற வேண்டும். பமன் ருஜிக்க பாகதாலிக கைரல் குஹு கைருல்லா கை. யாருக்கு இந்த குணம் முழுமையாக வழங்கப்பட்டு விட்டதோ அவர் நலத்துடன் நலமாக இருப்பார். இறைவன் தடை செய்ததை விலகிவிட வேண்டும். இறைவன் ஹலாலாக்கியதை கடமையாக்கியதை செய்ய வேண்டும். இந்த குணம் ஒரு மனிதனிடத்தில் வந்துவிடுமையானால் அவர் மிகப்பெரிய நலவோடு வாழ்கிறார், நலத்துடன் நலவோடு வாழ்கிறார் என்கிற கருத்தை உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹுடைய பேரப்புள்ள இஸ்லாத்துல மிகப்பெரிய மிக முக்கியமான நீளத்துக்கு மேற்பட ஒரு கலீஃபா
ஒரு தாபி உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கருத்தை பதிவு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், அவர்களால் உருவாக்கப்பட்ட சஹாபா பெருமக்களாக இருக்கட்டும், தாபீன்களாக இருக்கட்டும், எல்லா இமாம்களாக இருக்கட்டும், எல்லோருமே ஹலால் ஹராம் விஷயத்திலே மிகவும் மிகவும் எச்சரிக்கையாக பேணுதலாக இருக்கின்றார்கள். இந்த நோன்பு, இந்த ரமதான் மாத நோன்பு நமக்கு கற்றுத் தருவதும் ஹலால் ஹராமின் பேணுதல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஹலால் ஹராமுடைய பேணுதலை முழுமையாக வழங்குவானாக. நம்மளுடைய வருமானத்தை, சம்பாத்தியத்தை, உணவை, குடிபான அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.